ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவ்டலி டெக் சேனல். நான் சுகுமார். அமேசான் கேஜெட் சீரிஸ் நிறைய பேர் கேட்குற ஒரே விஷயம், வாரத்துக்கு ஒரு வீடியோ வந்து போடுங்க அப்படின்றீங்க. கேஜெட் கிடைக்கிறது ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு. அதனால மாசத்துக்கு ஒரு 3 வீடியோ போடுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்றேன். அண்ட் கேஜெட்ஸ்லாம் பார்த்துட்டு எந்த கேஜெட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேஜெட் பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட சேனல்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம கையில பாத்தீங்கன்னா போட்டோட ஸ்டோன் 190 அப்படின்ற ஒரு குட்டி போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் நம்ம கையில இருக்கு. பேக் சைடுல பேக் குள்ள என்னெல்லாம் வருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் உள்ள ஓபன் பண்ணோம் அப்படின்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் சார்ஜ் போறதுக்கான மைக்ரோ USB கேபிள் கொடுத்திருக்காங்க. அண்ட் 3.5mm ஆடியோ கேபிள் கொடுத்திருக்காங்க. யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ப்ளூ கலர்ல ஓரளவுக்கு போர்ட்டபிளா பேக்ல வச்சு எடுத்துட்டு போற அளவுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா ஒரு யூனிபாடியில தான் வந்து கொடுத்திருக்காங்க. எங்கேயுமே பாத்தீங்க அப்படின்னா பெருசா ஹோல்ஸ் இருக்கிற மாதிரிலாம் இல்ல. பவர் பட்டன் இந்த மாதிரிலாம் செப்பரேட்டா எதையுமே கொடுக்காம மெர்ஜ் பண்ணி கொடுத்திருக்கனால தண்ணியில எல்லாம் பட்டாலும் பிரச்சனை இல்லை. இதுக்கு IPX7 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இதனால டைரக்ட் எல்லாம் தண்ணியில பட்டுருச்சு அப்படின்னா கவலைப்படவே தேவையில்லை. அப்படியே நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பேர் பண்றதுக்கான M பட்டன் கொடுத்திருக்காங்க. டாப்ல பாத்தீங்க அப்படின்னா ப்ளே பண்றதுக்கு பாஸ் பண்றதுக்காக பட்டனும், பிளஸ் மைனஸ் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு டவுன் பண்றதுக்கான பட்டனும் கொடுத்திருக்காங்க. அது பக்கத்திலே இண்டிகேட் லைட் ஒன்று கொடுத்திருக்காங்க. இதுலயே இன்பில்டு மைக்குமே வந்துருது. அந்த டாப்லேயே பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா ஒரு டெக்ஸ்சர்டு டிசைன்ல தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் சைடில் வாட்டர் ப்ரூஃப் லாக் ஒன்று கொடுத்திருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா உள்ள சார்ஜ் போறதுக்கான மைக்ரோ USB போர்ட்டும் பக்கத்திலே 3.5 ஆடியோ ஜாக்கும் கொடுத்திருக்காங்க. அண்ட் சைட்லேயே பாத்தீங்க அப்படின்னா குட்டியா ரோப் ஒன்று அட்டாச் பண்ணிருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 800 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்திருக்காங்க. ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 80% வால்யூம் வச்சு கேட்குறீங்க அப்படின்னும் போது ஒரு 3-4 மணி நேரம் மேக்ஸிமம் உங்களால் கேட்டுக்க முடியும். இதுல காலுமே கூட நீங்க பேசிக்க முடியும். சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு வரும்போது 52mm ஃபுல் ரேஞ்ச் டிரைவர் வந்து கொடுத்திருக்காங்க. 5 வாட்ஸ் அவுட்புட் வரக்கூடிய ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லலாம். சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் ஸ்பீக்கர் நார்மலா வெளியில எடுத்துட்டு போறோம் அப்படின்னா ரொம்ப லவுட்னஸ் நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஒரு நார்மல் ஒரு ஹால்ல ஒரு 2-3 பேர் கேட்கறதுக்கான சவுண்ட் வந்துட்டு நல்ல அவுட்புட் கிடைக்குது. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்குமே பேஸுமே நல்ல ஒரு ரிச்சான பேஸா இருக்கு. ஃபைனலா இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1300 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கக்கூடிய வெயிட்லெஸ் மொபைல் ஸ்டாண்ட் தான் பார்க்க போறோம். நார்மலா மொபைல் ஸ்டாண்ட் ஒரு சைடு இருந்து பார்த்துருப்போம். இதுல 3 சைடு இருக்கக்கூடிய ஒரு மொபைல் ஸ்டாண்ட் தான். எதுக்குப்பா ஒரு மொபைலை நார்மலா வச்சோம் அப்படின்னா ஒரு சைடு தானே வைக்க முடியும், மற்ற சைட்லாம் வேஸ்ட்டாக இருக்குமே அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் அவங்களோட மாஸ்டர் மைண்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேலே இருக்கக்கூடிய பிரமிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சைடுமே ஒவ்வொரு ஆங்கிளில் இருக்கனால நீங்கள் ஒரு சைடு மொபைல் வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், இன்னொரு சைடு வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பெண்டான மாதிரி இருக்கும், இன்னொரு சைடு வைக்கிறீங்க அப்படின்னா ஃபுல்லாக இன்க்ளைண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஆங்கிளில் வேணும்னு வைக்கிறீங்களோ அந்த ஆங்கிளில் வந்துட்டு இந்த ஸ்டாண்டை வந்து திருப்பி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்குது, வெயிட்லெஸ்ஸாக இருக்கனால பேக்லேயும் ஈஸியாக போட்டு எடுத்துகிட்டு போக முடியுது. இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம், சின்ன மொபைல்லாம் ஈஸியாக வந்து வைக்க முடியுது. ரொம்ப பெரிய சைஸில் இந்த மாதிரி S22 அல்ட்ரா இந்த மாதிரியான மொபைல்லாம் இருக்குது அப்படின்னா வெர்டிகலாக வைக்க மட்டும் முடியல, பட் ஹரிசான்ல எல்லா டைப் மொபைல் பெருசாக சின்னதாக இருந்தாலும் வச்சுக்க முடியுது. பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 115 ரூபா பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ஐடியாக்காகவே வந்துட்டு எக்ஸ்ட்ரா பிரைஸ் போட்டிருப்பாங்க போல, அதிகமாக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, ப்ரோ எங்கள் பக்கத்து தெருவிலே அது 15 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்ட்டு. அதே 15 ரூபாய்க்கு எல்லாரும் பக்கத்து தெருவிலையும் கிடைக்காது இல்லை. அந்த மாதிரி தேடி பார்த்து கிடைக்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ராடக்டான லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம பை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது Zebronic பிராண்ட்லேருந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்மார்ட் வாட்ச் AMOLED டிஸ்பிளே ப்ளூடூத் காலிங்கோட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஐகானிக் லைட் அப்படின்றது தான் இந்த ஒரு மாடலோட நேமு. ஸ்லைட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸ்லைட் பண்ணி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள வாட்ச் இருக்கு. ஸோ வாட்ச் மேலே இருக்கக்கூடிய இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிடலாம். குட்டியாக ஒரு கார்டு, இதுதான் யூசர் மேனுவல். இதில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் யூசர் மேனுவல் மாதிரி படிச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் சார்ஜ் போகிறதுக்கான கேபிள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வாட்சோட ஹைலைட்டே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு டிஸ்பிளே குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபேஸ் எல்லாம் நம்ம இந்த மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயும் எனேபிள் பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். அந்த டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1.78 inch 2.5D கர்வ்டு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வாட்சோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது சைடு ஃப்ரேம் ஃபுல்லாகவே வந்து மெட்டல் பாடி கொடுத்துருக்காங்க. பேக் சைடு வந்து பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. டிட்டாச்சபிள் ஸ்ட்ராப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சில்வர், பிளாக், கோல்டு ப்ளூ அப்படின்னு 3 கலர் வேரியன்ட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த வாட்சை வியர் பண்ணிட்டு ஸ்விம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா IPX7 ரேட்டிங்கோட கொடுத்திருக்காங்க. அதனால தாராளமா வாட்சை வியர் பண்ணிட்டு ஸ்விம் பண்ணலாம், மலையில நினைக்கலாம். இந்த வாட்சுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. இதுல இன்னொரு ஹைலைட்டான ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது ப்ளூடூத் காலிங் ஃபீச்சரோட வந்து கொடுத்திருக்காங்க. இதுலயே வந்து ரைட் சைடில் மைக்கும் லெஃப்ட் சைடில் வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க.
உங்களுக்கு கால் வருது அப்படின்னும் போது டேரெக்டாக இதிலேருந்தே நீங்கள் அட்டன் பண்ணி காலும் வந்து பேசிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் இதிலேருந்து டயல் பண்ணோம் அப்படின்னாலுமே வந்துட்டு ரீசன்ட் கால் ஆப்ஷன் இருக்குது, அது மூலியமாக போய் ஏற்கனவே கால் பண்ணவங்களுக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இல்லை டயல் பேட் இருக்குது, அதில் கிளிக் பண்ணியும் நீங்கள் டயல் பண்ணியும் கால் பண்ணிக்கலாம். கான்டாக்ட்ஸ் ஆப்ஷன் இருக்குது, அது மூலியமாகவும் நீங்கள் கிளிக் பண்ணி கால் வந்து பண்ணிக்க முடியும். மானிட்டரிங்கை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ரேட் மானிட்டரிங் செக் பண்ணிக்கலாம். எஸ்பி ஓட்டு இருக்குது, பிளட்ல ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்குன்றதையும் பார்த்துக்கலாம். அண்ட் குறிப்பாக இதில் பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும் அப்படின்றதையும் செக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்க்கக்கூடிய ரிசல்ட் எல்லாமே நார்மலாக நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். இதை வந்து மெடிக்கல் கண்டிஷனுக்கு எதுக்கும் யூஸ் பண்ணிக்காதீங்க. மற்றபடி தூங்கும் போது இதை வியர் பண்ணிட்டு தூங்குறீங்க அப்படின்னா ஸ்லீப்பிங் மானிட்டரிங் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நேரம் தூங்குறீங்க அப்படின்றத செக் பண்ணிக்க முடியும். அண்ட் ட்ராக்கிங்கை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நேரம் நடக்கிறீங்க அப்படின்றத ஆட்டோமேட்டிக் ஸ்டெப் கால்குலேட் வந்து பண்ணிக்கும். அண்ட் அது இல்லாமல் 100+ ஸ்போர்ட்ஸ் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. எந்த மோடு வேணால் சூஸ் பண்ணிக்கலாம், என்ன எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து. அண்ட் மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேசிக்காக ஸ்மார்ட் வாட்சில் வரக்கூடிய மியூசிக் கண்ட்ரோலு, கேமராவோட சட்டர் கண்ட்ரோல் பண்ணுறது, வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது, சின்ன சின்ன கேம்ஸுமே 2 கேம் கொடுத்துருக்காங்க. டைம் பாஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீத்திங் எக்ஸசைஸ், அலாரம் செட் பண்ணுறது, ஸ்டாப் வாட்ச், இந்த மாதிரியான மற்ற ஃபீச்சர்ஸும் நிறையா கொடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3500 ரூபா பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரைஸுக்கு ஒர்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் பாடி கொடுத்துருக்காங்க, AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் காலிங் ஃபீச்சரோட கொடுத்துருக்காங்க, IPX7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ரியலாகவே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒர்த்தான வாட்ச் அப்படின்னே சொல்லலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ராடக்டான லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கேஜெட் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேஜெட் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபர்ஸோட வந்துட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் செப்பரேட் வீடியோ போட முடியாது அப்படின்றனால நம்மளோட ஸ்பெஷல் டெலகிராம் சேனல் லவுட் பஜாரில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு வரோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரெட் டிராகன் பிராண்ட்ல இருந்து ஒரு யூனிக்கான டிராகனிக் ப்ரோ அப்படின்ற ஒரு கீபோர்டு தான் நம்ம பார்க்க போறோம். இது நார்மலான கீபோர்டு கிடையாது, கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படின்னா ட்ரே டைப்ல கொடுத்துருக்காங்க. உள்ள ஒரு பாக்ஸ் வருது, அதில் கீபோர்டு கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு கவரை ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் மல்டி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கார்னர் பார்த்தீங்கன்னா டைப் சி கொடுத்துருக்காங்க, கீபோர்டோட கனெக்ட் பண்ணிக்கலாம். டாப்ல நார்மலா USB பின்னாவும் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் எக்ஸ்ட்ரா ஒரு 4 கீ வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் சில டூல்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு கீபோர்டு வந்து மல்டி ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய கீபோர்டு. உங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னால கிளியராக தெரிஞ்சிடும். இந்த கீபோர்டு பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் டைப் கீபோர்டு. ஸோ அதனால் நார்மல் கீபோர்டை விட குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். இதில் இருக்கக்கூடிய கீஸ்லாம் நீங்கள் கழட்டிக்கலாம். அண்ட் அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய அந்த கீ கனெக்ட் பண்ணுற இடம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீஸுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு சப்போஸ் ஒர்க் ஆகலை அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த நாளில் வேற ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து ஹைலைட்டு அதுவே சின்ன குறை அப்படின்னு சொல்லலாம். கீபோர்டோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே குட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ரெட் டிராகனோட கீபோர்டு தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது மேலே வைக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு கீபோர்டை மட்டும்தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் கீயாக இருக்கட்டும், இந்த பக்கம் டெலிட் அந்த கீயாக இருக்கட்டும், நம்பர்ஸ் கீ இருக்கட்டும், இது எதையுமே வந்து அவங்க கொடுக்கல. அதனால தான் இவ்வளோ காம்பாக்டாக இருக்குது அப்படின்றனால சப்போஸ் நீங்கள் கேமராக இருக்கீங்கன்ற பட்சத்தில் இந்த கீபோர்டை வெளியிலலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு செம சப்போர்ட்டாக இருக்கும். அதே சமயம் நார்மல் பெரிய கீபோர்ட்னா அந்த டெலிட் கீ இதெல்லாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏரோ கீலாம் நிறைய டைம் யூஸ் பண்ணுவோம். பட் அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் கீயை ப்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது ஸ்டார்டிங் டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கீபோர்டு RGB கீபோர்டு. உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு லைட்டோட பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டவுன் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரீத்திங் எஃபெக்ட் வேணுமா, என்ன எஃபெக்ட் வேணும் அப்படின்றதையும் சூஸ் பண்ணுறது ஷார்ட்கட்லேயே கொடுத்துருக்காங்க, ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம். இதில் ரொம்ப ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது கனெக்டிவிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். 3 டிஃப்ரெண்ட் டைப்பில் உங்களால் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். எல்லா டிவைஸ்லையுமே கனெக்ட் பண்ணலாம். நார்மலாக நீங்கள் வந்துட்டு உங்களோட பிசியில் கனெக்ட் பண்ணுறீங்க, லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டைப் சி கேபிள் மூலியமாகவே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த கேபிளை யூஸ் பண்ணி மொபைல்லையும் கனெக்ட் பண்ணாலும் பண்ணிக்க முடியும். அதை தாண்டி ரெண்டாவது ஆப்ஷன் கீபோர்டுக்கு பின்னாடியே வந்துட்டு 2.4 GHz இருக்கக்கூடிய டாகிள் கொடுத்துருக்காங்க. அதை டேரெக்டாக பிசியில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே ஒயர்லெஸ் மூலியமாகவும் உங்களால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை நான் வந்து ப்ளூடூத் மூலியமாக கனெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் மூணாவது ஆப்ஷன் அதுவுமே இருக்கு. அந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த 2.4 GHz இருந்து பக்கத்தில் B1க்கு சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளூடூத்தில் ஒரு டிவைஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம். B2க்கு சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு ப்ளூடூத் டிவைஸில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நார்மலாக உங்கள் டிவியாக இருக்கலாம், இல்லை உங்கள் மொபைலாக இருக்கலாம், எந்த டிவைஸில் வேணால் பேர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கிறது. உங்களுக்கு போர்ட்டபிளாகவும் இருக்குது, மல்டி யூஸாகவும் இருக்குது. மெக்கானிக்கல் கீபோர்டுன்னும் போது உங்களுக்கு லைஃப்மே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ப்ரைஸுக்கு வந்தோம் அப்படின்னா இவங்களோட ப்ராடக்ட் ஆல்ரெடி நான் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆல்மோஸ்ட் 1 இயருக்கு மேலேயே. குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது, லாங் லாஸ்ட்டாக வந்து உழைக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்களும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போர்ட்டபிளாக உங்களுக்கு வேணும், வெளியில் போகும்போது எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது, மல்டி கனெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குன்னா மட்டும் இதை சூஸ் பண்ணுங்கள். ரீசன் 4800 வந்து இதோட ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போர்ட்டபிள் இந்த மாதிரியான விஷயம்லாம் வர மாதிரி இன்னும் கொஞ்சம் கம்மி ப்ரைஸ்லேயே வாங்கணும் அப்படின்னு நினச்சா இவங்களோட பிராண்ட்லேயே வந்துட்டு மெக்கானிக்கல் கீபோர்டு ஒயர்டு வந்து இன்னும் கம்மி ப்ரைஸ்லேயே இருக்குது. அதை கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். 2 ப்ராடக்ட்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான க்ளவுஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த க்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு மாதிரியும் ரைட் சைடில் ஒரு மாதிரியும் இருக்கும். ஸோ
பேய் மாதிரி பயமுறுத்துறதுக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது வந்து கார்டனிங்க்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ஸ் மாதிரி வந்துட்டு நெகம் மாதிரி வந்து ரொம்ப லாங்காக இருக்குது. சப்போஸ் குழியெல்லாம் தோண்டணும் அப்படின்னாலுமே நார்மலாக தோன்றதுக்கு ஏதாவது ஒன்று பிடுங்கி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்துட்டு ரைட் சைடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு வந்துட்டு நார்மலாக ஏதாவது சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து இந்த க்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியுது. ஸோ க்ளவுஸை வியர் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது இந்த கையில் மண்ணெல்லாம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த க்ளவுஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த மேலே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மண்ணிலலாம் போட்டு இது பண்ணுறோம், கல்லெல்லாம் இருக்குது அப்படின்னா கூட உடையவே இல்லை, நல்ல ஹார்டான பிளாஸ்டிக்காக இருக்குது. சைடில் இருக்கக்கூடிய இந்த பச்சை கலரில் இருக்க க்ளவுஸோட மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா ரப்பர் மாதிரி நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அதே மாதிரி ப்ரீத்தபிள் மெட்டீரியல் தான். தண்ணியெல்லாம் பட்டது அப்படின்னா கூட கண்டிப்பாக உள்ள தண்ணி போக தான் செய்யும். பட் மண்ணெல்லாம் வந்து உள்ளே போகலை நான் தோண்டி பார்க்கும்போது. அண்ட் இந்த டாப்பில் இருக்கக்கூடிய பிளாக் கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கிளாத் மாதிரி தான் இருக்குது. தண்ணியெல்லாம் பட்டால் அதுலேயும் உள்ளே போக தான் செய்யும். இந்த ஒரு கார்டன் க்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக கார்டனுக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் யாருனாவது பயமுறுத்துறதுக்கோ இல்லை உங்கள் பசங்க வந்துட்டு ஏதாவது ட்ராமால எல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு கூட வாங்கி கொடுக்கலாம். கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 170 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு பார்த்து இந்த கேஜெட்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவ் டெலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.